வெல்கம் பேக் டு மதுரை மீடியா ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரெட்ரோ படத்தை தான் பத்தி பார்க்க போறோம். கார்த்திக் சுப்புராஜ் சார் இயக்கத்துல சூர்யா சார் நடிப்புல ஒரு படம் தான் ரெட்ரோ. இந்த படம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் வாங்க. இந்த படத்தை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, கேங்ஸ்டாரா வர்ற சூர்யா சாரு அவரோட காதலிக்கு இந்த கேங்ஸ்டார் பிடிக்காதனால பிரிஞ்சு அந்தமான் போயிடுவாங்க. அந்த காதலியை தேடி சூர்யா சார் அந்தமான் போறாரு. போகும்போதுதான் தான் யாருன்றதே உணர்றாரு. அங்க அவங்களோட அப்பா அம்மாவை சந்திக்கிறாரு. அங்க அவங்களோட இனம் படுற கஷ்டத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிற சூர்யா அவர்கள் அவங்கள காப்பாத்துறதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல பாத்தீங்கன்னா சூர்யா சாருக்கு சிரிப்பே வராது. ஆனா அந்த சிரிப்பை வர வைக்கிறதுக்காண்டி அவர் கண்ணாடி முன்னாடி நின்று சிரிச்சு பாப்பாரு பாருங்க. அந்த நடிப்பு இருக்கு பாருங்க. படம் பார்க்கும்போது தாங்க தெரியும். அப்பப்பா ஒரு மனுஷன் கண்ணாடி முன்னாடி நின்று முத எப்படி சிரிக்கிறன்றத அவர் காமிச்சிருப்பாரு நடிப்புல. உண்மையிலேயே பயங்கரமா இருந்துச்சுங்க அந்த சீனு. மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்கும் சூர்யா சாருக்கு. அதுல ஒரு சீன்ல ஒரு சண்டை காட்சி வருங்க. இப்படி போயிட்டு இந்த பக்கம் வர்ற மாதிரி அதை ஒரே டேக்ல தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சீன் ரொம்ப அருமையா இருக்கும் சண்டை காட்சிலாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஜெயராம் சார் நடிச்சிருப்பாரு. ஆஹா டாக்டர் அப்படின்னா எல்லாரும் சிரிப்பு வர வைக்கிற டாக்டருங்க. அவரை சொல்லவே வேண்டாம், அவ்வளோ சூப்பரா நடிச்சிருப்பாரு. அவரை பார்க்கும்போதும் சரி, அவர் பண்ற எக்ஸ்பிரஷனும் சரி, படத்துல அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா நாசர் சார் சொல்லவே வேண்டாம். வில்லன் கேரக்டருக்கு அவ்வளோ அருமையா நடிச்சிருப்பாரு இந்த படத்துல. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சூர்யா சாரோட நடிப்புக்கும் கார்த்திக் சுப்புராஜ் சாரோட ஸ்கிரீன் பிளேக்கும் இந்த படம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. வேற ஒரு படத்துல சந்திப்போங்க. பாய்.